குக் வித் குமாலி இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ரவுண்ட் அண்ட் இந்த எலிமினேஷன் ரவுண்டில் யார் 2 பேர் கடைசி பொசிஷனில் இருந்தானா ராஜு அண்ட் சுந்தரேகா அவங்க 2 பேருமே இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் என்ன பண்ணிட்டாருன்னா ராஜுவை சேவ் பண்ணிட்டு சுந்தரேகாவை எலிமினேட் பண்ணிட்டாரு. அம்மான்னு கூப்பிட்டு சுந்தரேகாவுக்கு ஆப்போசிட் எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் செஃப் தாமும் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் தாமும் யார் எலிமினேஷனுக்குமே அழுததே இல்லை. பட் சுந்தரேகாவுக்கு எலிமினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அவர் அழுதுட்டாரு. ஏன் அழுதாருன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வேற வழியே இல்லாமல் சுந்தரேகாவை எலிமினேட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ராஜு விஜய் டிவியோட மெயின் ப்ராடக்ட் அண்ட் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வேற. அண்ட் அவருக்கும் தனியாக ஒரு ஷோலாம் பண்ண கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ராஜுவை அவங்க சேவ் பண்ணி தான் தீருவாங்க. ஸோ சுந்தரேகாவை பலியாட எலிமினேட் பண்ண மாதிரி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்டி ஃபீல்ல செப்தாமும் அழுத மாதிரி தெரியுது. என்ன சொல்லி சுந்தரேகாவை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒயில் கார்டில் வருவீங்க, ஒயில் கார்டில் வந்து வின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒயில் கார்டில் வருவீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பியிருந்தாங்க.